हरे कृष्णा जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय जय भोलो आज की आनंद की जय जय भोलो आज की आशीर्वाद की जय व्रज मंडल परिक्रमा இந்த வார்த்தையே அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பிரஜமண்டலத்தை வலம் வருதல், இப்படி கிரிவலம் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி விரஜ மண்டல வலம், அது பேர் தான் விரஜமண்டல பரிக்கிரமா. இது 84 கோஷ தூரத்தையும் சேர்த்து பரிக்கிரமான்னு ஒன்று உண்டு. தனித்தனியா பரிக்கிரமான்னு உண்டு. நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த பிரஜமண்டல பரிக்கிரமா மட்டுமே வாழ்க்கைன்னு வாழ்ற சாதுக்கள் பல பேர் இன்னைக்கும் அங்கே இருந்துருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். மேபி அந்த சாதுக்கு பார்த்தா 35-40 வயசு இருக்கும். இந்த சின்ன வயசு இந்த கிராமத்து பசங்கள்லாம் ஒரு துள்ளி குதிச்சு இப்படி தூக்கு வச்சு இப்படி ஆடிட்டே நடக்கும். அந்த மாதிரி போகிறார். வெறும் ஒரு சின்ன காவி துண்டு கட்டின்னு இருக்கா, நெத்தியில் ஒரு கோபி சொன்ன ஏதோ. அதாவது சும்மா ஒரு பாடு, கூட்டம் கிடையாது, கையில் ஜால்ரா கிடையாது, உலகத்தில் யார் தன்னை கவனிக்கிறான்னு கிடையாது. அவர்கிட்ட பேசணும்னு இந்த வீடியோ பிளாகர் யாரோ டெய்லி அவர்கிட்ட மகராஜ் இவன் பேசுறது ஒரு காதில் விழறதா இல்லையா, அவர் பாடு ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே போகிறார். அப்புறம் ராதே 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 என்ன தோன்றதோ அப்படி ஜெபிச்சுட்டு இந்த மண் ரோட்டில் காட்டு கண்டுல அவர் பாட்டுக்கு நடக்கிறார். அதாவது இந்த உலகத்தை பற்றி காரே கிடையாது. இப்போ ஜடபரதெல்லாம் நம்ம வாசிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அவருக்கு அதாவது இவருக்கு எல்லா சென்ஸும் இருக்கு. ஒரு அழுக்கழுக்கெல்லாம் இல்லை, நன்னா குளிச்சுட்டு தலைமுடியெல்லாம் வாரிண்டு அந்த குடுமையை போட்டுண்டு கோபி சந்திரன் விட்டுண்டு போயிட்டு இருக்கார். அவ்வளோதான். அந்த மாதிரி நிறைய சாதுக்கள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் முதல்ல கோவர்தன கிரி பரிக்கிரமா பண்ணும்போது எனக்கு அன்னைக்கு பயங்கர டீஹைட்ரேஷன், வாந்தி, பேதி, முக்கியமாக பேதி. 100 மீட்டர் நடக்கிறதுக்குள்ள பேதி ஆகும். என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. அக்ஷய திருத்தியைக்கும் அந்த டைம். ஸோ வெயில் வருது. ஃபஸ்ட்டு என்னோட கோகுல பிருந்தாவனம் மதுரா கோவர்தனம் அந்த டைம் தான். அப்போ நான் பார்த்தது மதுராவில் தான் நான் தங்கி, ஜன்மபூமி பக்கத்தில். அப்புறம் பிருந்தாவனம் ஏதோ கொஞ்சம் பார்த்தேன். கோவர்தனம் ஒரு நாள் பரிக்கிரமா பண்ணேன். பர்சானாலாம் போல கோகுலம் போன ஞாபகம் எனக்கு இல்லை. ஏதோ 2-3 நாள் எங்களுக்கு டைம் இருந்து ரிட்டர்ன் வரத்துக்கு டெல்லியிலேருந்து. ஸோ இப்போ நான் கோவர்தனகிரியில் இப்படி போயின்னு இருக்கேன். அப்பப்போ போவேன், வாஷ்ரூம் போவேன், வருவேன். அதுலேயும் நடந்தேன். அது அந்த கோவர்தனம் கொடுத்த பலம், அதுதான் சொல்லணும். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு முன் இருக்கும். நம்ம பிரம்மச்சாரி. எஸ், நான் உபன்யாசம்லாம் பண்ணார். 30 வருஷம், 3 decades பிஃபோர் அப்படிதான் சொல்லணும். எங்கேயோ இப்படி போனோம். அப்போ கோவர்தனம் பேர் அந்த இடத்துல இருக்க லீலாஸ்தலங்கள் பேர் சும்மா அப்படி நடந்துட்டு இருந்தோம். அப்போல்லாம் பெரிய கூட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து சாது ஒருத்தர் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அப்போ ஒரு மாட்டுக்கிட்டேருந்து பாலை கறந்து எனக்கு கொடுத்தா, எனக்கு கூட வந்து கொடுத்தா. எனக்கு இன்னும் நான் கூட வயிறு சரியில்லையே அப்படின்னு, இது பகவான் का प्रसाद पियो அப்படின்னு
நான் பார்த்துங்க அவர் ஒரு சாது கொடுக்க அந்த முகத்தில் அந்த வாஞ்ச அந்த அக்கறை அவருக்கு தெரியுது. நான் சொன்னேன் இல்லை எனக்கு வீடு ஐயோ இதான் சரியாயிடும் அப்படின்னா அந்த பால் குடிச்சு அதுக்கப்புறம் சரியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த சாது ஞாபகம் இப்பயும் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கானா. அதுக்கப்புறம் நான் தேடுறேன் தெரியல, மேபி ஐயா வயசானத்தில் ஓரத்தில் உட்காந்து 30 வருஷம் ஆகிட்டு நான் சொல்கிறேன். இருக்காரா இல்லாட்டி கிருஷ்ணன் இடத்துல அடைஞ்சிட்டாரா, இங்கே ஓரத்தில் இருக்கலாம், உடனே அது கிருஷ்ணனாக இருக்குமோ இந்த சந்தேகத்தில் நான் போடுறேன். எனக்கு சாதுவே போடும், எனக்கு கிருஷ்ணன் தான் வரணும் கிருபா பண்ணணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் மகாத்மாக்களை பார்க்குறது தான் எனக்கு மோஸ்ட் ப்ரியாரிட்டி, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி நிறைய சாதுக்கள் நான் இன்றளவும் நிறைய இடங்களில் தரிசனம் பண்ணி கொண்டு தான் இருக்கேன் இந்த பாரத பூமியில். ஸோ இது நான் சொல்லிட்டு இருந்தது இந்த வேணுகானம் வேணுகீதம் அந்த அத்தியாயம்தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் கோபிகைகள் சொன்னார்கள். கோவர்தனம் மிகச்சிறந்த கிருஷ்ண சேவகன் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். ஸோ அப்படியே சுற்றின்னு அப்படியே போனோம் வச்சுக்கோங்க. காமிய வனம் காம்வன் அப்படின்னு சொல்லுவார். ஆதிவராக புராணம் சொல்றது சதுர்த்த காமியகவனம் வனானாம் வனம் உத்தமம் தத்ர கத்வா நரோ தேவி மமலோகே மஹீயதே. வராகமூர்த்தி சொல்றார். எல்லாம் கிருஷ்ணன் வரதுக்கு முன்னாடியே வராகமூர்த்தி இந்த காமியவனத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லியிருக்கார். இப்போ அயோத்தியா ராம்லல்லா வந்ததுக்கப்புறம் ராம ஜென்ம பூமின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து அயோத்தியா ரொம்ப பழசு, ரொம்ப உத்தமம். அம்பரீஷன் முதலான ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணது அயோத்தியா. அவ்வளோ சக்தி. அந்த ஆதிவராக புராணம் ஸ்லோகத்தில் சொல்கிறா, பிரஜமண்டலத்தினுடைய 12 வனங்களில் 4வது இந்த காம்ய வனம். பிரஜமண்டலத்தினுடைய வனங்களில் மிக உத்தமமான வனானாம் வனம் உத்தமம். பிரஜமண்டல வனங்களிலே உத்தமம் தான், அதுலேயும் இது மகா உத்தமம். தத்ர கத்வா நரோ தேவி பூதேவியை பார்த்துட்டார். அங்கே போன யார் அந்த பரிக்கிரமா பண்றானோ அந்த பக்தன் என்னுடைய கோலோகத்தில் கொண்டாடப்படுவான். அவனுக்கு அவ்வளோ பெருமை புகழ் மரியாதை கிடைச்சிடுவான். அதே மாதிரி ஸ்கந்த புராணம் சொல்றது தத காம்யவனம் ராஜன் யத்ர பால்யே ஸ்திதோ பவான் ஸ்நானமாத்ரேன சர்வேஷாம் சர்வகாமபலப்ரதம். ஏ மகாராஜா, இந்த காமியவனம் இருக்க கிருஷ்ணனுடைய விதவிதமான பாலலீலைகள் நடந்த இடம். யத்ர பால்யே ஸ்திதோ பவான் ஸ்நானமாத்திரேன சர்வேஷம். அதில் நிறைய குண்டங்கள் உண்டு. காமகுண்டம், இந்த மாதிரி நிறைய குண்டங்கள் இருக்கு. அதில் யார் ஸ்நானம் பண்றாளோ அவர்களுக்கு எல்லா விதமான இச்சைகளும் பூர்த்தியாகும். சர்வாபிஷ்ட சித்திரஸ்து அப்படின்னு சர்வ அபீஷ்ட சித்தி. எல்லா அபீஷ்டங்கள் மனுஷால எல்லாருக்குமே அபீஷ்டங்கள்னு ஒன்று உண்டு இல்லையா? அபீஷ்டங்கள் அபிலாஷைன்னு ஒன்று இல்லாமல் இருக்க முடியாது. அபிலாஷைன்னு ஒன்று அல்ப ஆசைன்னு அர்த்தம் இல்லை. சுவாமி நல்ல தோட்டம் போடணும், விதவிதமாக பூ கட்டி போடணும், அது ஒரு அபிலாஷை. நம்ம தொண்டரடிப்புடி ஆழ்வார்க்கு அது இருந்தது. இப்போ திருமங்கை ஆழ்வார்க்கு அபிலாஷா. எல்லா ஊர்கள்லையும் போய் பெருமாளை நேர போய் தரிசனம் பண்ணி பாசுரம் பாடணும். மதுரகவி ஆழ்வார்க்கு அபிலாஷை, தன் குரு உலகம் முழுக்க பிரகடனமாக்கணும் அப்படின்னு. அப்ப மகாத்மாக்களுக்கும் அபீஷ்டங்கள்னு உண்டு. அபீஷ்ட அப்படின்னு அர்த்தம். சம்சாரிகளை கொண்டு அவ குடும்பம் நல்லா இருக்கணும், அவ ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், எல்லாம் தொட்டதெல்லாம் தொலங்கணும், தடை இல்லாமல் இருக்கணும்.
தடை வந்தாலும் அது ஜெயிக்கும். நிறைய உண்டு இல்லையா? பள்ளிக்கூடம் போகிற பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் டீச்சர் வரலைன்னா லீவு ஜாலி, அது ஒரு அபிலாஷை. அது ஒவ்வொரு ஏஜில் ஒவ்வொரு அபிலாஷைகள் நம்ம பக்குவப்படும் பொழுது மாறும். அபிலாஷைகளே இல்லாமல் போகாது. இவருக்கு அபிலாஷை இருந்தது. நம்ம ஜடபரதர் எல்லாத்தையும் விட்டுட்டு ராஜரிஷியான அப்போது எல்லாம் பார்த்தாச்சு, இனி ஏகாந்தமாக பகவத் தியானத்திலே மனசை லயப்பட வைப்போம்னு அபிலாஷை. அந்த அபிலாஷையினால எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள வந்து உட்காந்தார். சரியா? ஆனால் மான் கிட்ட மயங்கினார். அப்புறம் அந்த மான் நல்லபடியாக பார்த்துக்கணும், ஜாகிரதையாக பார்க்கணும் அபிலாஷை அதுவே அவரை கபலீகரம் பண்ணிடுது. திருப்பி அடுத்த ஜென்மாவில் என்ன பேருன்னு தெரியல, ஒரு பிராமணனுடைய 2வது மனைவியுடைய ட்வின்ஸில் ஒருத்தர், இன்னொன்று குழந்தை பற்றி தெரியல. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்கள்லாம். அதை பற்றியாக சொல்லலாம்னா ஒரு அவுட்லைன் மற்றதெல்லாம் சொல்லிட்டு இவாளை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுவோம். மற்ற விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டோம். அது ஒரு அழகு. பாகவத்தில் அதை பார்க்கலாம். சுருச்சி அவளுடைய பைத்தியகார்த்தனங்கள் கொஞ்சம் அப்பப்போ சொல்லுவார். ஒரு துருவனை பற்றி தான் நிறைய சொல்லுவார். அதுக்கப்புறம் உத்தமனை பற்றி கொஞ்சம் விஷயம் வரும். அப்புறம் சுருச்சி செத்து போகிறத பற்றி வரும். அவ்வளோதான். திருப்பி துருவனை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதே மகாபாரதத்தில் பார்த்தோம்னா டீட்டெயில்டாக சகுனி, துரியோதனன், கர்ணன், அவளுடைய எண்ணங்கள், அவளுடைய வார்த்தைகள் இன்டீட்டெயில்டாக இருக்கும். அப்போ இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரே சண்டை படம் பார்த்தோன்னா, ஐயா ரொம்ப அநியாயத்துக்கு சண்டையை காட்டுறேன், சகிக்கலை, இவ்வளோலாம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நம்மளே சொன்னோம், அது ஒரு லெவலுக்கு மேலே ஊன்னு கத்திட்டு கிடக்கு. மகாபாரதம் அந்த மாதிரி, பாகவதம் அந்த மாதிரி கிடையாது. பாகவதம் முழுக்க மனசுக்கு, அந்த ஆத்மாவுக்கு சமாதானம், சாந்தி, நிம்மதி, ஒரு அழகான தென்றல் போல பகவத் விஷயங்களுடைய இம்பார்ட்டன்ஸ், அதைத்தான் பிராதான்யமாக சொல்லிக் கொடுப்பான். இந்த டாக்டர்ஸே சில பேர் உண்டு. சில பேர் எல்லாம் சொல்லி பயமுறுத்துவார். சில பேர் இவ்வளோதான், இந்த மாதிரி ஆப்ரேஷன் 2 மாதம்தான், கொஞ்சம் நாள் சரியாக போயிடும், ஜாலியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கலாம் எல்லாம் சொல்லுவாள். அது ஆகுனவாளுக்கும் தெரியும் நம்ம எஃபர்ட்ஸு. ஆனால் சொல்கிறது ஒரு உற்சாகமாக, உத்வேகமாக, அவனு இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ அந்த மெத்தட். ஸோ இப்போ இந்த பிரஜமண்டல பரிக்கிரமா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த பிரஜமண்டல பரிக்கிரமாவில் கவனிச்சு பாருங்களேன். அந்த ராட்சசாலெலாம் வர கண்ணன் அவர்கள் எப்படி டீல் பண்ணுறான்றது தான் ரொம்ப பெருசாக சொல்லிட்டு இருப்பாளே ஒழிய அந்த ராட்சசனை பற்றி பெருசாக டீட்டெயில் வராது. கண்ணன் எப்படி அவர்களை வதம் பண்ணால், அவர்கள் எப்படி தடுத்தார் கொண்டா, எப்படி பக்தாளுக்கு நன்மை செய்தான் எப்படி. ஸோ இந்த காமிய வனத்தில் இருக்கக்கூடிய குண்டங்களில் யார் ஸ்நானம் பண்ணுறாரோ அவர்களுக்கு அந்த அபீஷ்டங்கள் பூர்த்தி ஆகுது. இன்றைக்கும் சில குண்டங்கள்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு ஓஹோன்னு க்ளீனாலாம் இருக்காது. ஆனால் அந்த அழகான பக்தர்கள் உண்டு. நான் சொன்னேன் இப்போ இந்த சாதுக்கள் மாதிரி அவா பாட்டுக்கு அந்த பாசி சேரெல்லாம் தள்ளிட்டு ராதே ராதே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு முங்கிட்டு எழுந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டே இருப்பாள். நமக்கு அதை பார்த்தாலே நீங்கள் குளித்தேன், உடம்புக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அதனால தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி போகும். இன்றைக்குமே இந்த நிறைய பேர் யாத்திரைக்கு அழிச்சுட்டு போகணும், பிருந்தாவனம்ங்கெல்லாம் இல்லை நிறைய தண்ணீர், அவள்லாம் கவலையே பட மாட்டான். ஐயோ அந்த பிருந்தாவனத்து கூட்டத்து கூட கிளீனஸும் அந்த தண்ணி நமக்கு அலரும் நிஜமாகவே. அதில் எங்கேயாவது யமுனை எல்லாம் உத்தமம் சொல்லி குளிச்சுடுவோம். அதுக்காவது ஒன்று சூட்டுனால வந்திருக்கும், இல்லாட்டி வெள்ளை குடிச்ச தண்ணினால இருக்கும். நம்ம கூட கேட்கவே வேண்டாம். இங்கேயா லசியை கொண்டா, அங்கேயா மலாய் தூதை கொண்டா, இங்கேயா தூத் பேடாவை கொண்டான்னு எல்லாத்தையும் சாப்பிடும். எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் சுகரு கொலஸ்ட்ரால்லாம் வச்சுருக்கோம், எல்லாம் சாப்பிட்றோம். சேர்த்து வச்சு உடம்பு அடித்தோடனே டாக்டர் வந்து முதல் கேள்வி கேட்பார், யமுனையில் குளிச்சாளா அப்படின்னு. நமக்கு கோபமாக வரும். ஆனால் டாக்டர், அரே யமுனா இத்தனா சாஃப் நெய்யே, இங்கே இருக்கலாம் குளிக்கலாம், ஒன்னே யார் குளிக்க சொன்னா, தள்ள புரோஷம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்பார். நமக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் இப்போலாம் யாராவது யமுனா குளிக்கணும்னா பிருந்தாவனம் வேண்டாம், வேற எங்கேயா போகலாம் வாங்கின விஷயம் பண்ணுறது. நான் குளிக்க விஷயம் போகிறதே கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற ஆளுக்கு அது உடம்பு ஒத்துன்றது.
அதுதான் உண்மை. ஆனால் அந்த காமியவனத்தில் நிறைய குண்டங்கள் உண்டு. அதில் நான் ரொம்ப ரசித்த ஒரு குண்டம், ரொம்ப அழகான ஒரு குண்டம், விமலா குண்டம். அது பெரிய குண்டம். அந்த விமலா குண்டம் அந்த அந்த கோபிகளுக்காக பகவான் ராசம் ஆடினான் காமியவனத்தில். அதனால் அங்கே தீர்த்தம் ஆடினாலே எல்லா விதமான விஷயங்களும் ஜோராக கிடைச்சிடும். இந்த காமியவனத்தில் தான் விமலா குண்டம் இருக்குது. காமியவனத்தில் தான் என்னுடைய காமியவனத்தோட பார்டரில் தான் என்னுடைய பிசல்னீசியா சறுக்கு பாறை இருக்குது. அதுக்கப்புறமா அழகாக வியோமாசுர குகை இருக்குது. போஜன் தாலி பகவான் உட்கார்ந்து சாப்பிட்ட அது இருக்குது. அப்புறமா காமியவனத்தில் சரண சின்னம் இருக்குது, சரண் பஹாடி. இன்னும் அது கிராமம் தான், தீமேன்னு இருக்கும். எனக்கெல்லாம் அங்கே அப்படி சாயங்காலம் அப்படி உட்காந்துக்கணும்னு தோணும். எங்கே எல்லாம் முடிச்சோம் சீக்கிரமாக எல்லாம் கிளம்புவோம், வண்டி பிருந்தாவனத்துக்கு போகலாம், அங்கே 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பிடும். அது அந்தி சாய அந்த காமியவனம் அப்படி அவ்வளோ ரமணீயமயமாக இருக்கும். அந்த அந்த சூரியன் மாலை வெயில் அப்படி இறங்குறதும், அந்த மயில்கள் அங்கங்கே அகவறதும், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த வசந்த பஞ்சமி அங்கெல்லாம் நல்லா கடுகெல்லாம் இப்படி மஞ்சள் கலரில் பூத்திருக்கும். அப்படியே மஞ்சள் பட்டாடை கிருஷ்ண பீதாம்பரம் உடுத்திட்டு ஊரே உடுத்திட்டு. அந்த கடுகு செடிலாம் 7 அடி 6 அடி 8 அடி வசனம் எல்லாம் நம்ம அதுக்குள்ளே நின்று நம்மளே மறைஞ்சு விட்ருவோம். அந்த யமுனை ஆற்றங்கரையில் உலகமே தனி. அது ஒத்துண்டு தான் ராதே ராதே அப்படின்னு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. பட் தே ஆர் ஹாப்பி வித் தட். காமியவனம் அப்படியே நிஜமாக அங்கேயே கிளம்பி வரடா, இப்போ போய் கிளம்புறோமேன்னு மனசு அடிச்சுக்கும். ஆனால் அங்கேருந்து கிளம்பி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராஃபிக்கெல்லாம் தாண்டி பிருந்தாவனம் வரும்போது சாயங்காலம் 6-7 மணி ஆகிடும். அப்புறம் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டு அன்றைக்கி ரீகேப் பண்ணி படுக்கிறது 9 மணி. திரும்பி அடுத்த நாள் காலத்தில் இத்தனை மணிக்கு கிளம்பணும்னு சொல்லி அதுக்கு நடுவில் ராத்திரி இந்த மாதிரி சமயத்தில் போனால் குளூரில் அப்படி போய் வெளில போய் சாய் பிடிக்கிறது ஒரு சுகம் நிறைய இருக்கு வச்சுக்கோங்க. வாழ்க்கைன்றது அது ஒரு ரஜமண்டலம், அது ஒரு உலகம் தனி தான். அப்படி இந்த காமியவனம் அங்கே தான் யுதிஷ்டர்கள்லாம் இருந்த பாண்டவர்களோட அந்த அழகான யக்ஷ பிரஸ்னம் நடந்த அந்த குண்டம் இருக்குது. அப்புறமா துர்வாசர் வந்த இடம் இருக்குது. நிறைய இடங்கள்லாம் இந்த காமியவனம் அதை சுற்றி இருக்கிற இடங்களில் அவ்வளோ அழகாக காண கிடக்கிறது. ஸோ இப்படி தாண்டி இந்த காமியவனத்துலேருந்து அப்படி வெளியில் வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஊஞ்சா கிராமம், நம்ம லலிதா சகி அவளுடைய கிராமம் இருக்கு. நான் ஒரு தடவை அதோட வாசல் வரைக்கும் வந்திருக்கேன். ஊஞ்சா கிராமம் மலை ஏறி அவளுடைய கோவில் பார்க்க முடியல. ஏன்னா பர்சான பிரதட்சணம் பண்ணும் பொழுது ஒரே ஒரு தடவை தான் இப்படி பிரதட்சணம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப நாள் வெயிட்டிங் அஷ்டசகி ஜன்மஸ்தலம் பார்க்கறதுக்கு. பாப்போம், ராதாராணி சீக்கிரம் கூப்பிட்டாங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். ரொம்ப அழகா இந்த சகிகிரி அப்படிங்கிற, சகினா நம்ம லலிதா சகி, விசாகர்கள் லலிதாவை தான் சகி 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 நிறைய சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்லும்போது விஷ்ணு ரகசியத்தில் அந்த சகி கிரி பர்வதம், சகினா தோழி, கிரினா மலை, பர்வதம் பீக் பர்வதம். யத்ர கோபசுதா சர்வாம் லலிதாதி பிரபுத்தயः க்ரீடாம் சக்ருஹு சமாசேன ஸ்ரீகிருஷ்ண குணமோதிதாः யஸ்மாத் சகீகிரிர்நாம பபூவ பிரஜமண்டலே தத்பார்ஷ்வே ஸ்கலினீக்யாதாம் கிருஷ்ணக்ரீடாஷிலா. ரொம்ப அழகா சொல்றா. கிருஷ்ணனுடைய
அழகான அஷ்டசகிகள் லலிதா முதலான நாயகிகள்லாம் அப்படியே லலிதாவினுடைய குணங்கள்ல மக்னமாகி விதவிதமான ராச நடனங்கள்லாம் ஆடி தழைப்பார்கள். அதனாலே இந்த பர்வதத்திற்கு சகிகிரி பர்வதம்னு பேரு. ஆனந்தமா கண்ணன் ஜோரா இங்க விளையாடுறான் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துலயும் ஒரு ஃபிசல்னி ஷிலா உண்டு. கோபிகைகள், ராதாராணி இவர்கள்லாம் விளையாடக்கூடிய சறுக்கு பாறை. கிருஷ்ணன் விளையாடுற சறுக்கு பாறை வேற, இது வேற. அது மாதிரி இந்த இடத்துல தான் லலிதா விவாக மண்டபம், லலிதா கிருஷ்ண விவாக மண்டபம், சகி கூப்பம், கோபி புஷ்கரணி, திரிவேணி கூப்பம், இப்படி பல விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம். நாளைக்கு விஷபானுபுரம் போகலாம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறா, குருஜி எப்படி உட்காந்துட்டு நீங்கள் இங்கேயும் அலைஞ்சிட்டு காலாச்சே, வீட்டில் எப்படி பொழுது போகிறது? இதெல்லாம் நினச்சிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் உலகமே மறந்து போயிடும். சரீரத்துக்கு தானே ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ ஒரு ஆப்ரேஷன், அதில் உட்காந்துருக்கோம் ரெஸ்ட்ரிக்ஷன், சரீரத்துக்கு தான். மனசுக்கு என்ன? மனசு அது பாட்டுக்கு இந்த இடங்கள். இப்போ நான் சொல்லும்பொழுது நாங்கள்லாம் அலைஞ்சிட்டு தானே சொல்கிறேன். இப்போ நான் கோவர்தனகிரி போனேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நான் சொல்லும்பொழுது, நான் இப்போ காலில் இப்போ கட்டு போட்டிருக்கா, நான் நடக்க முடியாதுன்னு நினைக்கலையே. இந்த கால் கட்டு மறந்துட்டு நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த வைபவத்தை தானே சொல்கிறேன். அப்போ சூக்ஷ்ம சரீரமாக அலைய முடியும். ஸ்தூல சரீரத்துக்கு தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். பசி, தாகம், தூக்கம், வலி, இடைஞ்சல், இது எல்லாமே ஸ்தூல தேகத்துக்கு. சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அது ஒன்றும் கிடையாது. இப்போ சொப்பனத்தில் அலையிறோம்ல, அதெல்லாம் சூக்ஷ்ம தேகம் தானே. ஸ்தூல தேகம் படுத்துட்டு தானே கிடக்கிறது. சூக்ஷ்ம தேகம் அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, பேசுறது, கேட்கறது, அதாவது பாம்பு துரத்திட்டுனா ஓடுறது. அடிப்பட்டு வீட்டில் படுத்திருந்தாலும் பாம்பு துரத்தினா சூக்ஷ்ம தேகத்தில் ஓடதான் செய்வான். எப்பவுமே கண்ணாடி போட்டுக்கிறவா கூட கனவு காணும்போது கண்ணாடி போட்டு கனவு காண மாட்டான். கண்ணாடியில் தான் கிளியராக தெரியாது. கண்ணாடி தூக்க அந்த சொப்பனத்தை கண்ணாடி போட்டுட்டாலும் கூட உண்மையாக கண்ணாடி போட்டுக்கலாம். ஆனாலும் மங்களாத்தி என் கண்ணாடி எங்கன்னு கேட்டு சொப்பனத்திலே கண்ணாடி மாட்டிக்கலாம். கண்ணாடி பார்ப்போம், ஆனால் கண்ணாடி போடாம எல்லாம் தெரியும். ஸோ சூக்ஷ்ம சரீரத்துக்கு அந்த பலம். எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஏதான ஒரு மனசில் ஒரு கவலை, இல்லாட்டி சரீரத்தை பற்றி ஒரு எண்ணங்கள், இல்லாட்டி குடும்பத்தை பற்றி ஒரு நீங்கள் அதையே ஆலோசனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பலகீனமாகும். அதை விட அதுக்காக தானே புராணங்கள் என்னன்னா புரிஞ்சுக்கணும். பெரியவா எழுதி வச்சது, அதுவும் வேதவியாசர் அதிருப்தியில இருந்து என்னடா இது இவ்வளவும் எழுதியாச்சு, என்ன மனசுல ஒரு சமாதானம். எல்லாம் தெரிஞ்ச வேதவியாசருக்கே சமாதானம் கொடுத்த ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணலீலான்னா இது நீங்கள் யோசிக்கவும் வேண்டாம், ஆராய்ச்சி பண்ணவும் வேண்டாம். 20 நிமிஷம் சொல்கிறேன், அப்பாடான்னு இருக்கு இல்லையா? இப்போ நான் சொல்லும் பொழுது ஒரு உடம்பு முடியாமல் வீட்டில் பெட்டில் உட்காந்துட்டு காலநீட்டின்னு சொல்லிட்டு இருக்காது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ நான் சொல்கிறதுனால தெரியுது. யாராவது முதல் தடவை கேட்குறேன், என்னாச்சு குடிச்சிக்கு? அவர் ஒன்றும் ஈ சவுண்ட்ஸ் குட், ஒன்றும் தெரியலையே அப்படின்னு தானே இருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த பாகவதம், இந்த பக்தி விஷயங்களுடைய மகாத்மியம் இது. அதனால்
மனசு அப்படியே கிருஷ்ணன்கிட்ட கொண்டு போயிடும். இருக்கிற காலம் சமாதானமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். மனசு எத்தனைக்கு எத்தனை பகவான்கிட்ட அப்படியே ஒன்றி போகிறதோ அத்தனைக்கத்தனை இந்த சரீரத்தினுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களை படுத்தாமல் இருக்கும். இதான் ரகசியம். இப்போ குழந்தைகள்லாம் மொபைல் ஃபோன் பார்த்தா சரீரத்தை மறந்து விடுறா இல்லையா? சில விஷயங்கள் நம்ம டிவிலாம் பார்த்தா நம்ம சரீரத்தை மறக்கிறோம் இல்லையா? ஆனால் அதை விட அதில் நேரம் வீணாக இதுலேயும் நேரம் போகிறது. ஆனால் ஆத்மாவுக்கு பலம் கூடியது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுது, திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கணும். நிறைய சத்து விஷயம் சொல்லியிருக்கோம், திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும். அதுவும் அழகான ருக்மிணி பாண்டுரங்க விவாக தினம், ஜகத்குரு சந்த் துக்காராம் மகாராஜனுடைய ஜன்ம தினம். மகா வைஷ்ணவ சந்த் துக்காராம், ஜகத்குரு மகா வைஷ்ணவ சந்த் துக்காராம் மகாராஜா. இவ்வளோ நாள் சொல்லியிருக்கோம் அவரோட சரித்திரம். விட்டலனுடைய அனுபவத்தில் திளைச்சு கிடந்த அந்த காலகட்டங்கள்லாம் அமேசிங். கோச்சினாலும் விட்டலங்கிட்ட தான் கோச்சிக்கிறார். சரியா? அதனால் நன்னா இருக்கேன், ஒரு குறையும் இல்லை, ரிலாக்ஸ்டாக இருக்கேன். பகவான் அழகாக ரெஸ்ட்டு கொடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் வாசிச்சுட்டு திரும்பியும் வருஷ மண்டலத்துக்குள்ளே சுற்றிட்டு நீங்களும் ஆனந்தமாக இருக்கு, நானும் ஆனந்தமாக இருக்கேன். அதனால் எப்படி இருக்கேன், எது இருக்கேன் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நன்னா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். நான் பிரார்த்தனைக்கு தெய்வம் செவி சாய்க்கிறோம், பிரார்த்தனைக்கு தெய்வம் வசப்படும். ராதே கிருஷ்ணா. जय भोलो राधा रानी की जय, जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय भोलो वृंदावन धाम की जय, जय भोलो यमुना मैया की जय, जय भोलो गोवर्धन गिरिराज की जय, जय भोलो आज की आनंद की जय, जय भोलो आज की आशीर्वाद की जय, जय भोलो ललिता सखी की जय, जय भोलो काम्यवन की जय. डलीकवराधे हरि विठल, जय बोलो जगद्गुरु महावैष्णव संत तुकाराम महाराज की जय. राधे कृष्णा.